ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் தீபாவளி வருது. பசங்களுக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எடுத்தாச்சு, எனக்கு எடுத்தாச்சு, ஒய்ஃபுக்கு எடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு. அடுத்து பட்டாசு வாங்கணும். பட்டாசு நான் போய் வாங்கலை, எங்கேயும் வாங்கலை, கடையில் வாங்கலை. ஏன்னா போன வருஷம் வாங்கி ஒன்றும் வெடிக்கலை, காசு வேஸ்ட் தான். அதனால் போன வருஷம் அந்த மாதம் 200 அதுக்கும் போடுறாங்க. அது பேர் வந்து பட்டாசு சீட்டுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதை போட்டிருந்தேன். அது வந்து பட்டாசு வந்துருச்சு. காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. வரத்தான்னு பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அப்போதைக்கு போய் வாங்க முடியாது நம்மளால். நம்ம வேலைக்கு போகிறவங்க வேலை காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால் அது ஒரு செலவாக பண்ண முடியாதுல்ல. அதனால் மாதம் 200 பெருசாக தெரிவிக்காது. அதனால தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மாதத்துக்கு 200 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 12 மாதத்துக்கு 2300 வருது. அதில் ஒரு வட்டி ஒரு 300 போட்டு 2800 பட்டாசு தருவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோடய கணக்குக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. பட்டாசு காட்டுறேன் பாருங்கள். பரவாயில்லைங்க, பட்டாசு நிறையாவே இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். கோல்டு இருக்குது, அப்புறம் ஹெலிகாப்டர் பட்டாசு இருக்குது, பாக்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பர். என் பையன் வெடிப்பான், பட்டாசு கலப்புவான். அவனுக்கு தான் தீபாவளி. அப்புறம் இது என்னது, டோரா புஜ்ஜின் மாதிரி போட்டிருக்கு. இது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. இது நம்மளுக்கு பையன் அடிக்க மாட்டான். இது குருவி பட்டாசு தான். இது சிங்கம் வெடி பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது கம்பி பட்டாசு. இது கம்பி மத்தாப்பு தான் போடல. ராக்கெட் எதுவும் உள்ளே போய் சர்போனம். இது என்னென்னு தெரியலைங்களே. இது என்னென்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது பசங்க அடிக்கிற சின்ன சின்ன பட்டாசு. இது கம்பி மத்தாப்பு. இது செல்ஃபி வெடியும் போல். செல்ஃபி ஸ்டிக்குன்னு போட்டிருக்கு பாருங்கள், செல்ஃபி ஸ்டிக்குன்னு போட்டிருக்கு. இது சர்போனம், கலர் சர்போனம். சூப்பர். இது பட்டாசு தான். வீட்டில் யாரும் இல்லை, அதனால தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். பசங்க வந்து ராவடி பண்ணுவாங்க. ஏதோ பட்டாசு தான். இது என்ன பட்டாசு தெரில. ராயல் குருவி பட்டாசு. அப்புறம் சங்கு சக்கரம். ஸ்கை ஷாட்டுன்னு இருக்குது. இது என்னன்னு தெரில. ராக்கெட் இல்லை போலையே, ராக்கெட் இல்லை போல். இது என்னன்னு தெரில. இதுதான் ராக்கெட்னு நினைக்கிறேன், வானவெடின்னு நினைக்கிறது. இது கோழிவெடி தான். இதெல்லாம் என்னன்னு தெரில ப்ரோ. சின்ன பசங்க வைக்கிறது அவ்வளோதான். இப்போது டோட்டல் நான் காட்டிக்கிட்டுங்களா 2500 என்னோட போட்டிருக்கேன். பாருங்கள், ஒருத்தான்னு பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சுது.
இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு செலவு கம்மியாக தெரியுது. இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்கு பட்டாசுக்கு எல்லாம் அதிகமாக செலவு இருக்குது மாதிரி இருக்குது. இன்னும் சமாளிக்க முடியல. அதனால தான் ராக்கெட் தான் இல்லை போல். ராக்கெட் இருக்கான்னு தெரியுது. ராக்கெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் ஒன்று காட்டணும்ல, இதை தான் நினைக்கிறேன் ராக்கெட்டு. இதாக தான் இருக்கும், ராக்கெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ண முடியாது. இது ஓப்பன் பண்ணால் என் பையன் ராவடி பண்ணுவான். தீபாவளியில் பார்த்துக்கலாம். நான் 5 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த விலைக்கு இது ஓகேவான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஓகேவான்னு பாருங்கள். இருங்க, இது ஓகேவான்னு பாருங்கள். 2500 ஒர்த்தா? இது ஒர்த்து இல்லையான்னு சொல்லுங்கள். பரவாயில்ல தானே? கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டாக எதாவது இருந்தாலும் ஓகே, அது இருந்தாலும் சொல்லுங்கள். ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வாட்டி சிவகாசியை போயிட்டு பட்டாசு வாங்கலான்னு இருக்கோம். அது பரவாயில்லைங்களா என்னென்னு தெரில. அதை நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வீடியோ நான் இது போட்டிருக்கேன். இது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்கள் சப்போர்ட் எனக்கு மெயினாக வேணும். ஃபஸ்ட்டு வீடியோ போகிறனால எனக்கு எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு தெரில. ஏதாவது தப்பு இதுதான் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இனிமேட்டு நான் இது மாதிரி ஏதோ வீட்டில் நடக்கிறது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய்.